ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா கிச்சன். இன்றைக்கி மகா கிச்சனில் இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடி எப்படி அரைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லா பொருளையும் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம தனித்தனியாக பார்க்கலாம் வாங்க. காஞ்ச மிளகாங்க, ஒரு 20 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேங்க. காஞ்ச மிளகா, ஒரு ஆப்பிள் சைஸில் புளிங்க, ஒரு 50 கிராம் புளி இருக்கும், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நம்ம எள்ளு 2 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூனு, மல்லி 2 ஸ்பூனு, கடலப்பருப்பு ஒரு 50 கிராம், உளுத்தம்பருப்பு ஒரு 50 கிராம், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கருவேப்பிலைங்க, ஒரு கொத்து கருவேப்பிலைங்க, அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணுங்க. அது மாதிரி ரொம்ப தீய விடாமல் மிதமான தீயை வச்சு எல்லாமே தனித்தனியாக நீங்கள் வறுத்து எடுத்துங்க. பாருங்கள், உளுத்தம்பருப்பு இந்த ஸ்டேஜ் வந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் கடலப்பருப்புங்க, கடலப்பருப்பும் அதே மாதிரி தீய விடாமல் வறுத்து எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம மிளகுங்க, மிளகு வந்து லைட்டாக வாசம் வருங்க, போட்டோடனே சூடு நல்லா சூடு ஏறி இருக்கு இல்லைங்களா, கடாயும் லைட்டாக போட்டு வறுத்து எடுத்தாலே போதுங்க. அதுக்கப்புறம் ஜீரகங்க, ஜீரகமும் அது மாதிரி வறுத்து எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வெந்தயங்க, வெந்தயம் மட்டும் கொஞ்சம் கூட தீய விடக்கூடாதுங்க, இல்லைன்னா கசப்பு தன்மை வந்துடும். அதனால் தீய விடாமல் வறுத்து எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் எள்ளுங்க, எள்ளு போட்டோன்னே லைட்டாக பொரிஞ்ச வந்தோடனே நம்ம எடுத்துக்குங்க. ரொம்பவும் வறுக்க வேணாங்க, தீய விடக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலைங்க, கருவேப்பிலை நான் நல்லா பச்சை கருவேப்பிலையே எடுத்து வச்சுருக்கேங்க. நீங்கள் காஞ்ச கருவேப்பிலை இருந்தாலும் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கங்க. அவ்வளோதாங்க, கருவேப்பிலை நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாங்க, நான் வந்து காம்போடு தாங்க வறுக்கிறேன், அதுக்கப்புறம் காம்பை நீக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா அப்புறம் நீங்கள் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் விட்டுட்டு நம்ம புளிங்க, புளி நல்லா சின்ன சின்ன துண்டாக நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கிட்டு அது உள்ள இருக்க நார் ஓடுலாம் இருக்கு இல்லைங்களா, அதில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் நல்லா வறுத்து சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பாருங்கள் எல்லாமே இப்போ நம்ம வறுத்து எடுத்து தனித்தனியாக வச்சுருக்கோங்க. அதை நம்ம போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு புளியும் காஞ்ச மிளகாவும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லா பொருளையும் சேர்த்துக்கங்க. இது கூட மஞ்சத்தூள், கல்லுப்பு, பெருங்காயத்தூள், இது 3த்தையும் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கிறோங்க. அவ்வளோதாங்க, இன்ஸ்டன்ட் புளியோதரை பொடி ரெடிங்க. உங்களுக்கு இந்த புளியோதரை பொடி வேணும்னா மகாஸ் கிச்சனில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.